சித்தகிரி அந்தியாதி வாழலாம் கண்டீர் வையத்து நும் வினைகள் தாழலாம் கண்டீர் தருணமிது சூழ்வாளூர் சித்தர் கிரிவாழும் சீர் சுப்பிரமணியை சித்த மதிற்கொண்ட சிறந்தது. கந்தர் அலங்காரம் விழிக்கு துணை நிமின்னல் பாதங்கள் மெய்மைக்கு குன்ற மொழிக்கு துணை முருகனிடம் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னீரு தோளும் பயந்தனி விழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயிருமே அவர்தல் தண்ணீர் ஆந்த முருகா சித்தர்மலை சிறக்க முருகா கடம்பன் கவசம் வேண்டுவோருக்கு வேண்டுவென வேல்முருகன் தருவான் வினையெல்லாம் தீர்த்திடவே மால்மருகன் அருள்வான் பாவங்களை போக்கிடவே சித்தகிரி மலை வாரீர் பார்ப்புகழும் பரமணியே கண்குளிர காணீர் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவாத வராத வினை. அவலூர்பேட்டை அருள்மிகு சித்தகிரி மலை மீது குடிகொண்டு அருள் பாலித்து வருகின்ற சித்தகிரி முருக பெருமானுடைய 102ஆம் ஆண்டு பங்குனி உத்திர பெருவிழா சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று 6ஆம் நாள் நிகழ்ச்சி. இந்த 6ஆம் நாள் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இங்கு சொற்பொழிவு ஆற்ற வருகை தந்துள்ள திருச்சி தமிழ் கலைவாணி சுமதி ஸ்ரீ அவர்கள் இங்கே வருகை தந்துள்ளார். அவர்களை ஆலயத்தின் சார்பாகவும் அரங்காவலர் குழு சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய தலைப்பு வாழ்வு தருவான் வடிவேலன் என்ற தலைப்பில் மிக அற்புதமாக அருமையான ஒரு சொற்பொழிவை இங்கே நிகழ்த்த இருக்கின்றார். எனவே ஆன்றோர் பெருமக்களும் சான்றோர் பெருமக்களும் ஊர் பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் பக்த கோடிகளும் அனைவரும் பந்தலுக்கு வருகை தந்து அம்மையார் அவர்கள் சொல்லுகின்ற நல்ல கருத்துக்களை உள்வாங்கி எல்லாம் வல்ல சித்தகிரி முருக பெருமானுடைய பூரண அருள் பெறுமாறு உங்களை ஆலயத்தின் விழா குழு சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த ஆலயத்தினுடைய 102ஆம் ஆண்டு பங்குனி உத்திர பெருவிழாவினுடைய அரங்காவலர் குழு தலைவர் எஸ் சுதா செல்வம் அவர்களே மற்றும் செயல் அலுவலர் இ சூரிய நாராயணன் அவர்களே, ஆலயத்தினுடைய ஆய்வாளர் சு சங்கீதா அவர்களே, அரங்காவலர் குழு உறுப்பினர் எம் லதா முரளி அவர்களே, ஆலயத்தினுடைய விழா குழு உறுப்பினர் இ விவேகானந்தன் அவர்களே மற்றும் இந்த விழாவினுடைய தலைமை மேல்மலையினர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் மரியாதைக்குரிய திருமதி வி கண்மணி நெடுஞ்செழியன் அவர்களே மற்றும் வட்டார கல்விக்குழு தலைவர் ஒன்றிய கழக செயலாளர் தலைமை செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் எல்பி நெடுஞ்செழியன் அவர்களே மற்றும் மரியாதைக்குரிய செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் KSM முக்தியர் அலி மஸ்தான் அவர்களே மற்றும் மாவட்ட அரங்காவலர் குழு தலைவர் பி செல்வராஜ் அவர்களே மற்றும் மேல்மலையினர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் மரியாதைக்குரிய எம் விஜயலட்சுமி முருகன் அவர்களே மற்றும் ஒன்றிய கழக செயலாளர் ஒன்றிய குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு MP நாராயணமூர்த்தி அவர்களே மற்றும் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய திருமதி எஸ் சாந்தி சுப்பிரமணிய அவர்களே, திருமதி இ செல்வி ராமசரவணன் அவர்களே மற்றும் ஒன்றிய குழு உறுப்பினர் திருமதி ஏ ஷாயின் அர்ஷத் அவர்களே, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் திரு ஜி நடராஜன் அவர்களே, திருமதி ஆர் கலா ராஜ வேலாயுதம் அவர்களே மற்றும் ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் ஏ சரோஜா ஐயப்பன் அவர்களே, ஒன்றிய கழக பொருளாளர் ஏ பாலமுருகன் அவர்களே, ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் SPP மணியரசன் அவர்களே, தமிழக முதல்வர் மக்கள் முதல்வர் மாண்புமிகு தளபதி MK ஸ்டாலின் அவர்களுடைய நல்லாசியுடனும் மற்றும் தமிழகத்தினுடைய துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நல்லாசியுடனும் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு PK சேகர்பாபு அவர்களுடைய வழிகாட்டுதலின்படியும் முன்னாள் அமைச்சர் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அவர்களுடைய ஆணையின்படியும் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் உயர் திரு MS தரணிவேந்தன் அவர்களும் மற்றும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் எஸ் ஷேக் அப்துல் ரஹ்மான் அவர்களும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பி சரவணன் அவர்களும் மற்றும் இந்து சமய அறநிலையத்துடைய இணை ஆணையர் சு மோகனசுந்தரன் அவர்களும் மற்றும் அவலூர்பேட்டை வருவாய் ஆய்வாளர் இ சசிகலா அவர்களும் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் ஏ காளிதாஸ் அவர்களும் காவல்துறை உதவி ஆய்வாளர் கே ஆனந்தன் அவர்களும் மற்றும் உதவி மின் பொறியாளர் தமிழ்நாடு மின்சார வாரியம் எஸ் மணியரசு அவர்களும் மேல்மலையனூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜெய்சங்கர் அவர்களும்
மேல்மலையனூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி எஸ் சையத் முகமது அவர்களும் மற்றும் அவலூர்பேட்டை ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் திரு இ ராஜ்குமார் அவர்களும் திருமதி ஜே ரமிஜாபி ஜாக்கிர் ஷரீப் அவர்களும் திரு பி வெங்கடேசன் அவர்களும் திரு எம் சிவா அவர்களும் திருமதி ஏ பத்மாவதி அண்ணாமலை அவர்களும் திருமதி எஸ் சாபனா ஜான் அவர்களும் திரு வி தானப்பன் அவர்களும் திரு எஸ் ஆறுமுகம் அவர்களும் திருமதி ஆர் உண்ணாமலை ராமமூர்த்தி அவர்களும் திருமதி வி ராஜகுமாரி விவேகானந்தன் அவர்களும் திரு எஸ் விநாயகமூர்த்தி அவர்களும் ஊராட்சி செயலர் திரு சி திருமலை அவர்களும் மற்றும் ஊராட்சி பணியாளர்கள் ஊராட்சி மன்றம் அவலூர்பேட்டை மற்றும் ஆலயத்தினுடைய அர்ச்சகர்கள் எஸ்பி ஜெகநாதன் அவர்களும் ஏஎஸ் பாலமுருகன் அவர்களும் என் ராமலிங்கம் எம் ஏகாம்பரம் ஜே மணிகண்டன் மற்றும் கோவில் எழுத்தர் ஏ சக்திவேல் அவர்களும் மற்றும் இறுதியாக நன்றியுரை நல்க இருக்கின்ற லைன் எஸ் மணிவண்ணன் அவர்களும் இந்த 102ஆம் ஆண்டு பங்குனி உத்திர பெருவிழாவிற்கு இங்கே தலைமையேற்று முன்னிலை வகித்து இங்கே இருக்கின்ற அனைத்து பெரியோர்களும் இந்த விழாவிற்கு வருகை தந்து இந்த விழாவினை மிக சிறப்பாக நடத்தி தருமாறு விழாக்குழு சார்பாக அறங்காவலர் குழு சார்பாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பொழுது 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி முதல் 5 நாள் சேலத்தை சேர்ந்த ஐயா திரு சங்கர நாராயணன் அவர்களால் மிக சிறப்பான ஒரு சொற்பொழிவு நமக்கெல்லாம் இங்கே நிகழ்த்திவிட்டு நேற்றுடன் முடிந்து அவர் ஊர் சென்றிருக்கின்றார். அவரை தொடர்ந்து இன்று வருகை தந்துள்ள அம்மையார் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களை நாங்கள் இந்த மாதிரி 5 நாள் சொற்பொழிவு ஆற்றணுமான்னு சொல்லி கேட்ட பிறகு நாங்கள் தேதி ஃப்ரீயாக தான் இருக்குது, நாங்கள் வரோம் சொல்லியிருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசி அந்த தேதி நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் அம்மா அவர்கள் உலகம் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் தொலைக்காட்சி இப்போ அந்த விஜய் டிவியில் புகழ்பெற்று இன்று தமிழ்நாடு எல்லாமே அம்மாவை பற்றி தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க. சொற்பொழிவை நீங்கள் எல்லாம் கேட்டு அமைதி காத்து நல்ல முறையில் அவர் சொல்லுகின்ற நல்ல கருத்துக்களை உள்வாங்கி எல்லாம் வல்ல முருகனுடைய அருள் பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 5 கரத்தனை ஆணை முகத்தினை இந்து நிளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகண்டனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவும் நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய அவலூர்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ சித்தகிரி முருகன் திருக்கோவிலின் 102ஆம் ஆண்டு பங்குனி உத்திர பெருவிழாவை மிகுந்த சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம். கோவிலுடைய தர்மகர்த்தா அவர்கள், அறங்காவலர் குழு நிர்வாகிகள், கோவிலுடைய குருக்கள், பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம். அவலூர்பேட்டை சித்தகிரி முருகன் ஆலயத்திற்கு வருகை தந்து 5 நாட்கள் சொற்பொழிவு ஆற்ற இருக்கின்ற திருச்சி சுமதி ஸ்ரீ அவர்களுக்கு ஆலய அறங்காவலர் குழு சார்பாக அவருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. முதல் முறையாக குருக்கள் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு எங்கள் முருகன் கோவிலுக்கு நீங்கள் பேச வர வேண்டும் என்று சொன்னார். அதுக்கப்புறம் தான் விஜய் டிவிலெலாம் பேசினது சூப்பர் சிங்கரில். அதன் பிறகு நிகழ்ச்சிகள் நிறைய புக்காச்சு, அது வேற. இருந்தாலும் கூட அந்த புகழையெல்லாம் அடைவதற்கு முன்பாகவே இவரை நம்முடைய கோவிலுக்கு பேச அழைக்க வேண்டும் என்று நினைத்த பெரியவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. வெற்றி கிடைச்ச உடனே பல பேர் கூப்பிடுவாங்க, புகழ் கிடைச்ச உடனே பல பேர் கூப்பிடுவாங்க, அது வேற விஷயம். ஆனால் ஒரு திறமையான ஒருத்தரை நாம் ஊக்குவிக்கணும், கூப்பிடணும் அப்படின்னு நினைத்த அந்த உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி, நல்ல கூட்டம். முதல் முறையாக உங்கள் ஊருக்கு வந்திருக்கேன். முருகப்பெருமானுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய கந்த புராணத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை இன்று முதல் தொடர்ந்து ஒரு 5 நாட்களுக்கு நாம சிந்திக்க போறோம். அதுல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாம் கலியுகத்துல இருக்கோம். கலியுகம்னா என்ன? ஏதாவது நடந்ததுன்னா காலம் கெட்டு போச்சு, கலியுகத்துல இருக்கோம், கலிகாலம் அப்படின்னு சொல்றோமே. கலிகாலம்னா என்ன? கெட்டவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலம் தான் கலிகாலம். 4 யுகங்கள்ல தீயவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலம் கலிகாலம். இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளுக்கு, கலியுகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளிலிருந்து நம்மை காக்கக்கூடிய தெய்வம்னா முருகப்பெருமான் தான். கலியுக வரதன் என்றே அவனுக்கு பெயர். அந்த முருகப்பெருமானுடைய பெருமைகளை, அவனுடைய அவதாரம் முதல் சூரபதுமனை வதம் செய்து
எப்படி அவன் வள்ளியை தெய்வயானையை திருமணம் செய்தான் என்கிற திருக்கல்யாணம் வரை சொல்லப்படுகிற காவியம் தான் கந்தபுராணம். அதை தான் இன்னையிலிருந்து ஆரம்பிச்சு நம்ம பார்க்க போறோம். கந்தபுராணம் படிக்கணும், கந்தபுராணம் கேட்கணும். ஏன் தெரியுமா? பார்வதி கல்யாணத்துல ஆரம்பிச்சு வள்ளி கல்யாணத்துல முடியக்கூடியது கந்தபுராணம். நடுவுல தெய்வயானை கல்யாணம் ஒன்று உண்டு. அப்ப 3 கல்யாணம் வருது. ஆரம்பத்துல ஒரு கல்யாணம், முடிவுல ஒரு கல்யாணம், இறுதியில ஒரு கல்யாணம். யார் ஒருவர் கந்தபுராணம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையும், திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். கந்தபுராணம் படித்தால், கந்தபுராணம் கேட்டால் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையும். ஒன்னொன்னுக்கு ஒரு நூல் பயன் இருக்கு. இத படிச்சா என்ன கிடைக்கும், இத கேட்டா என்ன கிடைக்கும். இப்ப ராமாயணத்துக்கு கம்பராமாயணம் இருக்குல்ல, நேத்து ராமநவமி அப்படிதானே, ராமன் அவதாரம் செய்த நாள். அருணகிரிநாதர் முருகப்பெருமானை பாடுகிற போது ராமனுடைய மருமகனே, கிருஷ்ணனுடைய மருமகனே, பெருமாளினுடைய மருமகனே என்று பல இடங்களில் அவர் போற்றி பாடுகிறார். நாடிய பொருள் கைகூடும், உனக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். உண்மையா சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா, வேண்டுதல் இருந்ததுன்னா அதை மனசுல சங்கல்பம் பண்ணிக்கிட்டு ராமாயணம் படித்தால் நிச்சயமா அது கிடைக்கும். நான் கனடாவுக்கு சொற்பொழிவுக்கு போயிருக்கும் போது நிறைய வீடுகள்ல ராமாயணம் முற்றோதல் பண்றாங்க. அந்த பாட்டு சொல்லுது, நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் புகழும் உண்டாகும். நல்ல புகழ் கிடைக்கும், நல்ல அறிவு கிடைக்கும், வீடு இயல் வழி அது ஆக்கும், முக்தி பேருப்பதற்கான வழி கிடைக்கும். வேரியம் கமலை நோக்கும், மகாலட்சுமி தாயாரினுடைய பார்வை கிடைக்குமா. வேரியம் கமலை நோக்கும், நீடிய அரக்கர் சேனை நீரு பட்டு அழிய, வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவாருக்கே. யார் ஒருவர் ராமகாப்பியத்தை படிக்கிறார்களோ அவர்களுக்கு இவ்வளவு நன்மையும் கிடைக்கும்னு இந்த பாட்டு சொல்லுதுல்ல. கந்தபுராணம் படிச்சா என்ன கிடைக்கும்? கட்சியப்பர் ரொம்ப அழகா சொல்றார், கந்தபுராணம் கேட்டா என்ன கிடைக்கும், கந்தபுராணம் படிச்சா என்ன கிடைக்கும். பொதுவாவே இந்திரன் அப்படின்னா தலைவன், தேவலோகத்திற்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் இந்திரன். இந்திரராகி கந்தபுராணம் படிச்சா எப்படி தேவலோகத்தின் தலைவன், தேவலோக அரசன் இந்திரன் வாழ்கிறானோ அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். சொல்றது யாரு? கந்தபுராணம் எழுதின கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்றார். இந்திரராகி பார் மேல் இன்பமுற்று, இந்த உலகத்துல இன்பமா சந்தோஷமா இருப்போம். கந்தபுராணம் கேட்டால் இந்திரனை போல வாழ்க்கை அமையும். பார்மேல் இன்பமுற்று, இந்த உலகத்துல வாழ்கிற வரைக்கும் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கலாம். இனிது மேவி சிந்தையில் நினைந்த முற்றி சிவகதி அதனில் சேர்வர். இறந்த பிறகு எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கே, அங்க சிவகதி நிச்சயமாக சிவபெருமானிடம் இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கும். அந்தமில் அவுணர் தங்கள் அடல் கெட முனிந்த செவ்வேல் கந்தவேல் புராணம் தன்னை காதலித்து ஓதுவாரேனர். யார் ஒருவர் கந்தபுராணத்தை காதலோடு அன்போடு படிக்கிறாங்களோ கேட்கிறாங்களோ அவங்க இந்திரர் மாதிரியான வாழ்க்கையை வாழ்வார்கள். எல்லா இன்பங்களும் கிடைக்கும். இறந்த பிறகு நிச்சயமாக சிவகதி கிடைக்கும் என்று கட்சியப்பர் சொல்றார். இதுல ரொம்ப முக்கியமா அவர் சொன்ன விஷயம், காதலோட படிக்கணும், அன்போட படிக்கணும். மனசுல அன்போட யார் ஒருவர் கந்தபுராணத்தை படிக்கிறாங்களோ கேட்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக துன்பங்கள் தீரும். அந்த நம்பிக்கையோட கந்தபுராணம் கேட்க ஆரம்பிக்கலாம். சரியா? ரொம்ப அழகா இங்க வேல் வச்சிருக்கிறாங்க. நாங்க உள்ள போகும்போது அங்கேயும் வேல் வச்சிருந்தாங்க. முருகன் வேறு, வேல் வேறு இல்லை. உலகத்துல எத்தனையோ ஆயுதங்கள் இருக்கு. எந்த ஆயுதத்தோட பேரையும் பிள்ளைகளுக்கு பேரா வைக்க மாட்டோம், வேல்னு வைப்போம். வேலாயுதம், வெற்றிவேல், சக்தி வேல் அப்படின்னு. இந்த வேல் என்பது நம்மை காக்கக்கூடியது. எல்லா சந்தர்ப்பத்திலும் இந்த கலியுகத்தில் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து தரக்கூடியது முருகப்பெருமானுடைய வேல். ரொம்ப அழகா பாடினாங்க. இந்த வேல் எப்படிப்பட்ட வேல்? முருகா அப்படின்னு கூப்பிட்டா
வேலோட ஓடி வருவான். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். வாழ்க்கையில ஏதாவது கஷ்டம் வரும்போது ஐயோ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையேன்னு நீ பயந்துகிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது முருகப்பெருமான் வந்துருவான். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும். ஐயோ எனக்கு பயமா இருக்கே, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, எதிராளி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறானே அப்படின்னு நீ கண்ணீர் சிந்தும் போது முருகப்பெருமன் பயப்படாத நான் இருக்கேன்னு வருவானா. வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். அவ்வளவு சிறப்புக்குரியது முருகனுடைய பெருமை, முருகனுடைய வேலினுடைய பெருமை. இப்ப கந்தபுராணம் நீங்க பல வருடங்களா கேட்டிருப்பீங்க. 102 வருஷமா ஒரு நிகழ்ச்சியை எடுத்து நடத்துறதுன்றது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு காரியம். நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருள் இருந்தால் மட்டுமே அது சாத்தியம்னு எனக்கு புரியுது. 102 வருடங்கள்ன்றது எப்ப கிட்டத்தட்ட ஒரு 4 தலைமுறையாக நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. கந்தபுராணத்துல இருந்து ஒவ்வொரு செய்தியா நம்ம பார்க்க போறோம். பார்வதி கல்யாணத்துல தொடங்குது. ஆனா பார்வதி கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் கந்தபுராணத்தில் நடந்திருக்கு. கந்தபுராணத்தை எழுதியவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். காஞ்சிபுரத்திலே பிறந்தவர். காஞ்சிபுரம் போனா அங்க காமாட்சி அம்மன் கோவில் விசேஷம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏகாம்பரேஸ்வரர் கோவில் ரொம்ப விசேஷம். வரதராஜ பெருமாள் கோவில் விசேஷம். பட்டுப்புடவை ரொம்ப விசேஷம். அங்கதான் குமரக்கோட்டம் இருக்கு. அங்கதான் கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்தை ஒவ்வொரு நாளும் எழுதி எழுதி முருகன் பாதத்திலே வைத்து முருகப்பெருமான் அதை பிழை திருத்தி கொடுத்தான் என்று நம்முடைய பக்தி இலக்கியம் வரலாறு சொல்கிறது. முருகனே பிழை பார்த்து சரி செய்து கொடுத்த பெருமை கந்தபுராணத்திற்கு உண்டு. தன்னுடைய வரலாற்றை தானே முருகப்பெருமான் திருத்தி கொடுத்தார். காலத்தி சிவாச்சாரியர் அவர்தான் அந்த கோவிலுக்கு தினந்தோறும் திருப்பணிகள் செய்து கொண்டிருந்தவர். அவருடைய மகனாக பிறந்தவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். முருகப்பெருமானுடைய அருளால் அவர் கந்தபுராணத்தை எழுதுகிறார். மொத்தமா புராணங்கள் 18. இந்த 18 புராணங்கள்ல 10 புராணங்கள் சிவபெருமானுக்கு உரியது. 4 புராணங்கள் விஷ்ணுவிற்கு உரியது. பிரம்மனுக்கு 2 புராணங்கள், அக்கினிக்கு 1, சூரியனுக்கு 1, மொத்தம் 18 புராணங்கள். வியாசர் தான் புராணங்கள் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்தார். அது ஏன் கொடுத்தார்? அவருக்கு பேரே வேத வியாசர். 4 வேதங்கள் உண்டு. ரிக், யஜூர், சாமம், அதர்வனம். இந்த 4 வேதங்கள்லையும் இருக்கக்கூடிய செய்திகளைத்தான் புராணங்களாக்கி எளிய மக்களுக்கு புரியும்படியாக அவர் 18 புராணங்களை கொடுத்தார். அந்த 18 புராணங்களில் சிவபெருமானுக்கு 10 புராணங்கள். சிவபுராணம், லிங்க புராணம், பவிஷ்ய புராணம், பிரம்மாண்ட புராணம், மற்ற புராணம், கூர்ம புராணம், வராக புராணம், வாமன புராணம், மார்க்கண்டேய புராணம். இதெல்லாம் சிவபெருமானுக்கு உரியது. அதுல வரக்கூடியதுதான் கந்த புராணம். 18 புராணங்களில் சிவபெருமானுக்கு உரிய 10 புராணங்களில் ஒன்றுதான் கந்த புராணம். வேதவியாசர் அதை வடமொழியில் எழுதினார். அதை நமக்கு எழுதி கொடுத்தவர் கச்சியப்ப சிவாச்சாரியார் தமிழ்ல. இந்த 18 புராணங்கள் இருக்குல்ல, இந்த 18 புராணங்கள்ல இருக்கக்கூடிய கிரந்தங்கள் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 4 லட்சம் எழுத்துக்கள். அதுல கந்த புராணம் மட்டுமே 1 லட்சம் எழுத்துக்கள். அப்ப ரொம்ப பெருசு எது? கந்த புராணம். அந்த கந்த புராணத்தை கச்சியப்பர் முருகப்பெருமானுடைய அருளால் எழுதுகிறார். முருகன் கனவிலே தோன்றி நீ என்னுடைய வரலாற்றை பாடு, எழுது அப்படின்னு சொன்ன உடனே அவர் எழுதுறார். ஒவ்வொரு நாளும் எழுதி குமரக்கோட்டத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருப்பாதங்கள்ல கொண்டு போய் வச்சுட்டு வருவார். முருகப்பெருமானே அதை திருத்தம் செய்தான். அதுல முதல் பாட்டு, திகட சக்கரம் செம்முகம் ஐந்துள்ளான், சகட சக்கர தாமரை நாயகன், அகட சக்கர விண்மணி யாவுரை, விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம்.
இதுதான் கச்சியப்பர் எழுதின கந்தபுராணத்தினுடைய முதல் பாட்டு. அடியெடுத்து கொடுத்தவன் முருகன். அந்த காலத்திலெல்லாம் ஏதாவது பாட்டு எழுதுனாங்கன்னா அதை புத்தகமாக்கி நிறைய புலவர்கள் அறிஞர்கள் முன்னாடி அரங்கேற்றம் பண்ணணும். அந்த புலவர்கள் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னாதான், அவங்களுக்கு ஒரு திருப்தி வந்தாதான் இது நல்ல புத்தகம் அப்படின்னு ஒத்துக்குவாங்க. கம்பராமாயணத்தை அப்படிதான் அரங்கேற்றம் பண்ணார். எங்க ஊர் திருச்சியில ஸ்ரீரங்கத்துல அரங்கேற்றம் பண்ணினார். எல்லா புலவர்களும் அப்படி அரங்கேற்றம் பண்ணுவாங்க. இப்ப இவர் கந்தபுராணத்தை எழுதிட்டார், அரங்கேற்றம் பண்ணணும். அரங்கேற்றத்திற்காக நாள் குறிச்சாச்சு. எல்லா புலவர்களும் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. முதல் வரிய சொல்றார், திகட சக்கரம் செம்முகம் ஐந்துளான். இவ்வளவுதான் சொன்னார், ஒரே ஒரு வரி தான் சொன்னார். எல்லா புலவர்களும் கேட்டாங்க, இலக்கணப்படி இது தப்பு. இப்போ ஒரு புலவர் எந்திரிச்சார், திகட சக்கரம் செம்முகம் ஐந்துளான் தப்பு, இது இலக்கணப்படி வராது, அதனால இதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். முதல்ல அந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்லிடுறேன். திகழ் தசக்கரம் 10 கரம், செம்முகம் 5 முகம். யாருக்குன்னா சிவபெருமானுக்கு. அந்த சிவபெருமானுக்கு தேர் ஓட்டியாக இருக்கக்கூடியவன் யாருன்னா தாமரை நாயகன். தாமரை நாயகன்னா சூரியன். அந்த சூரியனை விகட சக்கர விநாயகர் இருக்கிறார் காஞ்சிபுரத்துல. அவர் சூரியனை மணியா கட்டி இடுப்புல ஒரு பாம்பு கட்டி இருக்கிறார் பிள்ளையாரு. அந்த விநாயகரை வணங்குவோம். இதுதான் பாட்டு. முதல் வரியிலேயே தப்புன்ட்டாங்க புலவர்கள்லாம் சேர்ந்து. திகட சக்கரம்னு சொல்றீங்களே, அதை பிரிச்சு சொல்லுங்க. திகழ் தச கரம் அப்படின்னாரு கச்சியப்பர். அப்படியெல்லாம் வராது. நன்னூல்ல இதுக்கு இலக்கணம் இருக்கா? தொல்காப்பியத்துல இலக்கணம் இருக்கா? எப்படி நீங்க இலக்கணத்துல இல்லாததை வந்து பாடுனீங்க? கச்சியப்பர் சொன்னார், எனக்கு ஒன்றும் தெரியாது, முருகப்பெருமான் தான் எனக்கு அடி எடுத்து கொடுத்தார். அப்படியா? இதெல்லாம் தப்பு, நீ கிளம்பு, எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். கச்சியப்பர் வந்துட்டார். அவருக்கு மனசு ஆறவே இல்லை. முருகா, நீ அடி எடுத்து கொடுத்த வரியில தப்பு சொல்லிட்டாங்களே. முதல் நாள்ல பிரச்சனை, அரங்கேற்றம் பண்ண போன முதல் நாளே பிரச்சனை, முதல் வார்த்தையிலேயே பிரச்சனை, முதல் வரியில முதல் வார்த்தையிலேயே பிரச்சனை. முருகன் சொன்னார், நாளைக்கு நான் வந்து சரி பண்றேன். நான் விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ல பேசும்போது கந்தசஷ்டி கவசத்தை 36 முறை எளிமையாக படிக்கும் வழின்னு சொன்னேன். பாத்தீங்களா? இன்னைக்கு காலகட்டத்தில் கண்டிப்பா எல்லாராலையும் 7 மணி நேரம் உட்காந்து கந்தசஷ்டி கவசம் படிப்பதற்கான சூழல் அப்படின்றது குறைவு. 7 மணி நேரம் படிப்பதுன்றது இன்றைய காலகட்டத்தில் சாத்தியம் இல்லை. இரவு வந்து தூங்குறார், அசரீரி கேட்குது, நீ காலையில கிளம்பி போ, நான் வந்து பதில் சொல்றேன் அப்படின்னு இவர் கிளம்பி வரார். அடுத்த நாள் எல்லா புலவர்களும் இருக்கிறாங்க. எல்லா புலவர்களும் இருக்கிற போது மறுபடியும் கேட்குறாங்க, என்னப்பா பதில் கிடைச்சதா? தமிழ் இலக்கண நூலெல்லாம் தேடுனியா? இவர் பேசாம என்ன சொல்றதுன்னு தெரியாம திணற கச்சியப்ப சிவாச்சாரியர். அப்போ ஒரு இளைஞன், கூட்டத்துல இருந்து ஒரு இளைஞன் எந்திரிச்சு வந்து சொல்றான், வீர சோழியம்னு ஒரு இலக்கண நூல் இருக்கு சோழ நாட்டுல. அந்த வீர சோழியம்ல சந்தி படலம் அப்படின்ற பகுதியில இப்படி ஒரு பாட்டு இருக்கு. என்ன பாட்டு தெரியுமா? 15ஓடு எண் 2ஆய் தோன்றும் உடல் பின் தகாரம் வரின் 2ம் தொடர்பால் ஆன்ற 5. எண் 2ஆய் 15னா என்ன? ழ. 16வது எழுத்து என்ன? லா. தோன்றும் உடல் பின் தகாரம் வரின், தகாரம்னா என்ன? த. 2ம் தொடர்பால் ஆன்ற 5. 5வது எழுத்து என்ன? இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த இலக்கண பாட்டு என்ன சொல்லுதுன்னா, தமிழ்ல மெய்யெழுத்துல 15வது எழுத்து, எண் 2 16வது எழுத்து, இந்த 2 எழுத்துக்கும் பின்னாடி தகரம் வந்தால் அது சேர்கிற போது 5வது எழுத்து டா வரும். அப்போ 15வது எழுத்து ழ. திகழ் ழ வந்துருச்சா? தசம் தா வந்துருச்சா? ரெண்டும் சேரும் போது டா வரும் அப்படின்னு வீர சோழியம் சந்தி படலத்துல இருக்குன்னு அந்த பையன் சொல்றான். எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். நம்ம பாட்டிமைன்னு சொல்றோம்ல, இன்னைக்கு பாட்டிமை, இன்னைக்கு எந்த காரியமும் பண்ணக்கூடாது. பாட்டிமைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பொதுவா சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு பாட்டிமையில நல்ல காரியம் எதுவும் செய்யக்கூடாது, எந்த காரியமும் தொடங்கக்கூடாதுன்னு சொல்றோம்ல. பாட்டிமைன்னு என்ன தெரியுமா? பால் தீமை
அன்னைக்கு தொடங்குற காரியம், அன்னைக்கு செய்யற காரியம் பாழா போகும், தீமையில முடியும். பாழ் தீமை அப்படின்றதான் சேர்த்து சொல்லும்போது பாட்டிமைன்னு மாறுச்சு. அப்ப இங்க ழா இருக்கு பாழ், அங்க தா இருக்கு தீமையில தா இருக்கு, ரெண்டும் சேரும்போது பாட்டிமை. அது மாதிரி திகழ் தச கரம், இங்க ழா இருக்கு இங்க தா இருக்கு, ரெண்டும் சேரும்போது திகட சக்கரம்னு வருது அப்படின்னா அந்த பையன் விளக்கம் கொடுத்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம். இந்த வீர சோழியம் நூலை பத்தி நாம தெரிஞ்சுக்காம போயிட்டோமே அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. கச்சியப்பர் அந்த பையனுக்கு நன்றி சொல்றதுக்காக தேடுறார். அந்த பையன் வேகமா போனவன் மறைஞ்சு போயிட்டான். வந்தது யாரு? முருகப்பெருமான். முருகப்பெருமானே கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதிய கந்தபுராணத்தை அடியெடுத்து கொடுத்து வரிக்கு வரி திருத்தம் செய்து அவர் அதை அரங்கேற்றம் செய்த போது அவருக்கு ஒரு துயரம் வந்தபோது அதையும் நீக்கி கொடுத்தான். அதனால கந்தபுராணம் படிக்கிற போது நமக்கும் ஏதாவது கஷ்டம் வந்தா நிச்சயமாக முருகப்பெருமான் நீக்கி தருவான். முருகனை கும்பிட்டு யாரும் வாழ்க்கையில வீணா போனதே கிடையாது. கலியுகத்துல முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படின்றது ரொம்ப 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 எளிமையான ஒரு வழிபாடு. இந்த விரதம்னு வச்சிருக்காங்களே, சஷ்டி விரதம், கார்த்திகை விரதம், நோபல் பரிசு கொடுத்திருக்கிறாங்க. அவர் பேரு யோஷினேரி ஒசூமி. அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறார் தெரியுமா? நீங்க தொடர்ந்து ஒரு 24 மணி நேரம் அல்லது பல மணி நேரம் சாப்பிடாம இருந்தா உங்க உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட செல்கள் அழிந்து போகும். முக்கியமா நோயை உருவாக்கக்கூடிய செல்கள் இருக்குல்ல, அதுலயும் இந்த கேன்சர்லாம் உருவாக்கக்கூடிய செல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அழிஞ்சு போகும்னு அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். நீ சாப்பிடாம இருந்தா உடம்புக்கு நல்லது, நோய் வராது, கேன்சர் போன்ற நோய்களே வராதுன்னு கண்டுபிடிச்சதுக்காக யோசினேரி ஒசூமி என்கிற ஜப்பானிய மருத்துவருக்கு நோபல் பரிசு கொடுத்திருக்கிறாங்க. நமக்கு வழிபாட்டுல விரதம் தானே காலங்காலமா சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. விரதம் இரு, நல்லது, முருகனுக்கு விரதம் இரு, சஷ்டிக்கு விரதம் இரு, கிருத்திகைக்கு விரதம் இரு, இதெல்லாம் நமக்கு காலங்காலமா சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்முடைய வழிபாட்டு முறை அப்படின்றது நம்முடைய நன்மைக்காக தான் சொல்லப்படுது. முருகப்பெருமானை வணங்கினால் வாழ்க்கையில எப்பவுமே உயர்வு மட்டும்தான். முருகன் ஏன் அவதாரம் செய்தான் அப்படின்னா இந்திரனுக்கு தேவலோக பதவியை கொடுப்பதற்காகவும் இந்திராணிக்கு அவளுடைய மாங்கல்ய பாக்கியத்தை நிலையாக இருக்க செய்வதற்காகவும் முருகப்பெருமான் அவதாரம் செய்தார். சூரபதுமன் காஷ்யப முனிவருக்கும் மாயைக்கும் பிறந்தவர். காஷ்யப முனிவர் நல்லவர், அவர் மிக சிறந்த ஞானி முனிவர், தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஏதோ ஒரு சஞ்சலம் மனசுல, மாயையை விரும்பிட்டார். நம்ம இறைவனை வழிபாடு செய்கிற போது நம்ம சாப்பிடாம இருக்கிறதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? மனசு கட்டுப்பாடோட இருக்கணும். மன கட்டுப்பாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் ஆன்மீகத்தில் நமக்கு வழிபாடுகள். 48 நாள் மாலை போடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதல்ல மனசு கட்டுப்பாடாக இருக்கணும். காஷ்யப முனிவர் நல்லவர், ஞானி, ஆனா மாயை மீது விருப்பம் கொண்டார். காஷ்யபருக்கும் மாயைக்கும் பிறந்த பல பிள்ளைகள்ல முதலாவதா இருக்கக்கூடிய பையன் தான் சூரபதுமன். இந்த சூரபதுமன் இந்திரனை விரட்டிவிட்டு இந்திரலோகத்தை இவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். இந்திரனும் இந்திராணியும் தமிழ்நாட்டுக்கு வந்து சீர்காழி பக்கத்துல தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவன் யாரு? இந்திரலோகத்தை ஆட்சி செய்யக்கூடிய இந்திரன். இந்திராணி கூட வந்து சீர்காழிக்கு பக்கத்துல தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்கிறான். சூரபதுமன் தேவலோகத்துல உட்கார்ந்து தேவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்தான், பிரம்மாவை துன்புறுத்தி கொண்டிருந்தான், எல்லாரையும் துன்புறுத்துறான். அதுல பிரம்மாவுக்கு கொடுத்த வேலை என்ன தெரியுமா? கூப்பிட்டு ஒவ்வொரு நாளும் பிரம்மாவை கூப்பிட்டு பஞ்சாங்கம் படிக்க சொல்லுவானா. பிரம்மா யாரு? நமக்கெல்லாம் தலையெழுத்தை எழுதுறவர், அப்படிதானே? தலையெழுத்து பிரம்மா எழுதுறது, அதை மாற்ற முடியாதுன்னு. ஆனா பிரம்மன் எழுதிய தலை எழுத்தை மாற்றி தரக்கூடிய கடவுள் யாருன்னா முருகப்பெருமான். அருணகிரியாருக்கு பிரம்மன் எழுதின தலையெழுத்து என்ன தெரியுமா? திருவண்ணாமலை கோபுர உச்சியிலிருந்து கீழே விழுந்து இறக்கணும்ன்றதான் அருணகிரியாருக்கு பிரம்மன் எழுதின தலையெழுத்து.
அருணகிரியார் கோபுர உச்சி மேல ஏறினார், தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக கீழே குதிச்சார். ஒரே ஒரு நல்ல விஷயம், குதிக்கும் போது முருகான்னு சொல்லிட்டு குதிச்சிட்டான். முருகன் வந்து தாங்கி பிடிச்சிட்டான். முருகான்னு சொல்லலன்னா பிரம்மன் எழுதின தலையெழுத்து அப்படியே நடந்திருக்கும். முருகான முருகன் தாங்கி பிடிச்சிட்டான். இப்பதான் அருணகிரியார் சொன்னார், தலை எழுத்தை மாற்றக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். பிரம்மனை கொண்டு போய் சிறையில வச்சார். முருகப்பெருமான் வச்சாரா? பிரணவ மந்திரத்துக்கு பொருள் தெரியலன்னு. பிரம்மன் கைலாயத்துக்கு போறார், போய் சிவபெருமான பார்த்துட்டு வர்றார். முருகப்பெருமான் பிரம்மன்கிட்ட கேட்டார், பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன். ஆமா, உங்க வேலை என்ன? உடனே பிரம்மன் சொன்னார், என் வேலை நாதன் ஆணையால் அனைத்தும் நான் படைப்பன், இந்த உலக உயிர்கள் எல்லாத்தையும் நான் தான் படைக்கிறேன், ரொம்ப ஆணவத்தோட பிரம்மன் சொன்னார். உடனே முருகன் சொன்னான், இறைவனை தரிசனம் செய்வதற்கு முன்னால் ஆணவம் இருக்கலாம், இறைவனை தரிசனம் பண்ணிட்டு வந்த பிறகு ஆணவம் இருக்கக்கூடாது. நீங்க கோவிலுக்கு போனீங்கன்னா மனசு தூய்மையாகி வெளியில வரணும். போகும்போது உங்களுக்கு யார் மேல வேணாலும் கோபம் இருக்கலாம். அவன் என்ன திட்டான், அடிச்சுட்டான், அவன் நல்லா இருப்பான், நான் நல்லா இருக்க மாட்டான், என்ன வேணா உங்க மனசுல அழுக்கு இருக்கலாம். கோவிலுக்கு போயிட்டு வெளியில வந்தீங்கன்னா மனசுல தூய்மை இருக்கணும். அது பிரம்மனுக்கே இல்லை. அதனாலதான் எல்லாம் தெரியும், எல்லா உயிரையும் படைக்கிறேன்னு சொல்றீங்களே, எங்க பிரணவ மந்திரத்துக்கு பொருள் சொல்லுங்க. தூக்கி சிறையில வச்ச. இப்ப பிரம்மன் சிறையில இருக்கும்போது வெயில்ல எடுக்க வந்தவர் யாரு? சிவபெருமான். விட்டுடுப்பா, அதெல்லாம் விட முடியாது. முருகன் சொன்னார், இல்ல, இந்த உலக உயிர்களை எல்லாம் படைக்கிற பொறுப்பு பிரம்மனுக்கு இருக்கு. நீ இப்படி தூக்கி ஜெயில வச்சுட்டா, சிறையில வச்சுட்டா எப்படிப்பா உலக உயிர்கள் எல்லாம் பிறப்பார்கள்? உடனே முருகன் சொன்னார், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. பிரம்மன் சிறையிலிருந்து வருகிற காலம் வரை உலக உயிர்களை படைத்தது முருகப்பெருமான். எப்படி அவர் படைத்தாரோ, எப்படி அவர் தலையெழுத்தை எழுதினாரோ அப்படி எழுதியவன் முருகப்பெருமான். அதனால முருகப்பெருமானுக்கு தலையெழுத்தை எழுதவும் தெரியும். இப்ப மோசமான ஒரு தலையெழுத்தை பிரம்மன் எழுதிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி முருகனை கும்பிட்டா அவன் அழிச்சு தருவான் அப்படின்றத அருணகிரியார் சொல்றார். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழி, தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பும், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தேன் பாடுற. அயன்னா யாருன்னா பிரம்மன். இப்ப பிரம்மன் நம்ம எல்லாருக்கும் ஒரு தலையெழுத்து எழுதி வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. நீ வறுமையில தான் வாடணும், நீ தரித்திரத்துல தான் இருக்கணும், உனக்கு ஒரு மோசமான மனைவி தான் கிடைக்கணும், உனக்கு ஒரு நல்ல கணவன் கிடைக்க கூடாது, நீ பிள்ளையால கஷ்டப்படணும், நீ பணத்துக்கு கஷ்டப்படணும், நோயால கஷ்டப்படணும். பிரம்மன் எதை வேணா எழுதி இருக்கட்டும். முருகன் என்ன பண்ணுவானா? அந்த தலையெழுத்தை மாத்தி தருவானா. என்ன சொல்றார்? இங்கு அயன் கையெழுத்து அழிந்து போனது, அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. என்ன சொல்றார் அருணகிரியார்? மோசமான தலையெழுத்தை பிரம்மன் எழுதி கையெழுத்து போடுடா, இதுதான் உன் வாழ்க்கை, நீ திருவண்ணாமலை கோபுர உச்சில இருந்து கீழே விழுந்து சாகணும், இதுதான் உன் தலையெழுத்து. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு தலையெழுத்தை கொடுத்துட்டான். நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும், நீ கர்ம வினையை அனுபவிச்சு தான் ஆகணும், நீ முன்னுக்கு வரவே முடியாது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு தலையெழுத்து எழுதி பிரம்மன் கையெழுத்து போட்டிருக்கானா. முருகனை கும்பிட்டா முருகன் என்ன பண்ணுவானா? அதை கையெழுத்தை அழிச்சிருவானா. அழிச்சிட்டா அது செல்லுமா? செல்லாது. அப்போ முருகனை கும்பிட்டா எவ்வளவு மோசமான தலையெழுத்தும் நிச்சயமா மாறும். அவலூர்பேட்டை சித்தகிரி முருகனை இறுக்கமா பிடிச்சுக்கங்க, விடாம கும்பிட்டுட்டே இருங்க. நம்முடைய அருளாளர்கள் எல்லாருமே வாழ்க்கையில நிறைய சோதனைகளை சந்திச்சுதான் வந்திருக்கிறாங்க. 63 நாயன்மார்களுடைய வரலாறை நீங்க எடுத்து பாருங்க. பெரிய புராணத்துல சிவபெருமான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் எவ்வளவு சோதனைகளை நடத்தியிருக்காரு அப்படின்றது புரியும். சோடா புட்டி மூடிய விட்டுருவோம். தங்க காசு கிடைச்சுன்னா என்ன பண்ணுவோன்னு கரெக்டாக நான் சொல்லட்டுமா? இப்படி டக்குன்னு குடிஞ்செல்லாம் எடுக்க மாட்டோம். என்ன பண்ணுவோன்னு நான் கரெக்டாக சொல்லட்டுமா? முதல்ல சுற்றி முற்றி பார்ப்போம். அதுதான் முதல்ல பண்ணுவோம். யாராவது நம்மளை பார்க்குறாங்களா அப்படின்ட்டு பார்ப்போம். அப்புறம் அந்த காசு மேலே காலை வச்சு மறப்போம், ஏன்னா வேற யாரும் பார்த்துடக்கூடாது. அப்புறம் கீழே குனிஞ்சு செருப்பை சரி பண்ணுற மாதிரி அதை
எடுத்துக்கும். இப்ப எடுத்தாச்சு, ஆனா அது தங்கமானு தெரியாது. ஏன்னா இப்ப கவரிங்கே தங்க மாதிரி தான் இருக்குது, நல்லா பளபளன்னு இருக்குது. அது தங்கமானு செக் பண்ணணும். இப்ப என்ன பண்ணுவோம்னா, தெரிஞ்ச ஒரு நகை கடையில போய் கொடுத்து, அண்ணே எங்க பாட்டி எப்பவோ வாங்கி வச்சது போல இருக்குது, தங்கமானு தெரியல, கொஞ்சம் தங்கமானு பார்த்து சொல்லுங்கண்ணே அப்படின்னு கொடுக்குறீங்க. ஒரு ஆசாரிட்ட கொடுக்குறீங்க. அவர் என்னெல்லாம் பண்ணுவார் தெரியுமா? சுத்தியில வச்சு அடிப்பார், நெருப்பில் போடுவார், அப்புறம் சுடுதண்ணியை ஊற்றுவார், உருக்குவார், எல்லாம் பண்ணி தங்கமா இல்லையா அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவர் வருவார். சரியா? அப்படிதானே? எடுத்தோன்னே பார்த்த உடனே தங்கம் அட்லீஸ்ட் உரசவாது செய்வாங்க. அது சுத்தமான தங்கம்லாம் பார்க்கணுன்னா நிறைய சோதனை முறைகள் இருக்கு. நெருப்பில் வாட்டுறது, சுடுதண்ணியை ஊற்றுறது, உருக்குறது, இதெல்லாம் இருக்கு. உங்களுக்கு முருகன் மேலே ஏதாவது மனக்குறை இருந்துச்சுன்னா, நான் கும்பிடுறேனேப்பா, உனக்கு இவ்வளோ அபிஷேகம் பண்ணுறேனே, தினமும் கையெடுத்து கும்பிடுறேனே, நீ என்னை சோதிச்சுக்கிட்டே இருக்கிறியே, யார் யாரோ நல்லா இருக்கிறாங்களே, கெட்டவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, கெடுதல் நினைக்கிறவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, ஆனால் முருகா என்னை ஏண்டா சோதிக்கிற அப்படின்ற எண்ணம், கேள்வி உங்கள் மனசில் இருந்ததுன்னா மறந்துடாதீங்க. நீங்கள் ஒரு சாதாரண சோடா புட்டியாக இருக்கிற வரைக்கும் முருகன் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஆனால் நீங்கள் தங்க காசாக இருக்கிற போதுதான் அத்தனை சோதனைகளையும் கொடுத்து நீங்கள் தங்கம் என்பதை உலகிற்கு அவன் உணர்த்துவான். அதுக்காக மட்டும்தான் அந்த சோதனைகள். முருகன் என்னுடைய பெருமையை இந்த உலகுக்கு உணர்த்துறதுக்காக, நம்ம தங்கமாக இருக்கிறதுனால தானே இவனை சோதிக்கிறான். சோடா புட்டியை யார் எடுக்க போறா? யாரும் எடுக்க மாட்டாங்க. அதனால முருகன் என்னதான் அவன் சோதிச்சாலும் கண்டிப்பாக கைவிட மாட்டான். நிச்சயமா முருகன் கைவிட மாட்டான். அதுல நீங்க தைரியமா இருங்க. நான் சஷ்டிக்கு விரதம் இருக்கிறேன், கிருத்திகைக்கு விரதம் இருக்கிறேன், பழனிக்கு பாத யாத்திரை போறேன், என்னை கண்டுக்கவே மாட்டேன்றான் முருகன் அப்படின்லாம் கண்டுக்காம இல்லை. அவன் கண்டுக்கிட்டதுனால தான் முதல்ல ஆரம்பத்துல சின்ன சின்ன சோதனைகளை கொடுக்குறான் அப்படின்றத நீங்க மனசுல வச்சுக்கங்க. சரி, இப்ப காஷ்யப முனிவருக்கும் மாயைக்கும் பிறந்த பிள்ளைகள்ல முதல் பிள்ளை சூரபதுமன். அவன் சிவபெருமான் கிட்ட தான் வரம் வாங்கினான். மைலோசை சேனல்ல இருந்து வந்திருக்கிறாங்க. இந்த சேனல்ல நான் ஒரு விஷயம் பேசினது இப்போ நிறைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஷேர் ஆகிருக்கு. நான் என்ன சொன்னேன்னா, திருநெல்வேலியில பேசும்போது நம்ம மனசு அழுக்கா இருந்தா தெய்வம் வந்து உட்காராது அப்படின்னு ஒரு விஷயம் பேசியிருந்தேன். என்னன்னா, நாங்க நிகழ்ச்சிக்கு போகும்போது வரிசையா 10 சேர் இருந்தது. ஒரு சேர்ல காக்கா அசிங்கம் பண்ணியிருந்தது, அதுல நாங்க யாரும் உட்காரல. அப்ப நான் சொன்னேன், மனுஷங்களை நாமளாம் மனுஷங்க அழுக்கா இருக்க அந்த சேர்ல உட்கார யோசிக்கிறோம், ஆனா தெய்வம் வந்து என் மனசை அழுக்கா வச்சுக்கிட்டு என் மனசுல வந்து உட்காரணும்னு நினைக்கிறோமே, தெய்வம் வந்து உட்காருமா? மனசு சுத்தமா இல்லைன்னா தெய்வம் வந்து உட்காராது அப்படின்னு பேசியிருந்தேன். நிறைய இப்போ அவங்க அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நிறைய பேர் வச்சிட்டு இருக்கிறாங்க. சில பேர்கிட்ட கமெண்ட் போடுவாங்கல்ல, அழுக்கான மனதிலும் வந்து உட்கார்ந்தார்தான் தெய்வம், தெய்வம் சுத்தம் அசுத்தம் பார்த்தால் அது தெய்வமா அப்படின்னு அவர் கேட்டிருந்தார். எத்தனை அரக்கர்கள்! ராவணனுக்கு வரம் கொடுத்தது சிவபெருமான், சூரபதுமனுக்கு வரம் கொடுத்தது சிவபெருமான். இவர்கள் அரக்கர்கள் என்று பார்த்தா சிவன் வரம் கொடுத்த. அவர் கமெண்ட்ல எழுதியிருந்தாரு, நான் சொல்லும் போது அந்த வேகத்துல சொல்றேன். என்னன்னா, அரக்கர்கள் வரம் வாங்குற வரைக்கும் நல்லவங்களா தான் இருந்தாங்க. ராவணன் வரம் வாங்குற வரைக்கும் அவன் நல்லவன் தான். அவன் மிகப்பெரிய சிவபக்தன், தெரியுமா? ராவணன் மிகப்பெரிய சிவபக்தன். இப்ப உத்தரகோசமங்கை கோவிலுடைய கும்பாபிஷேகத்தை நான் நேர்முக வர்ணனை பண்ணேன். மண்டோதரை வழிபட்ட ஸ்தலம் அந்த ஸ்தலம். ராமாயண காலத்தோடு தொடர்புடையது உத்தரகோசமங்கை. உத்தரம்னா உபதேசம், கோசம்னா ரகசியம், மங்கைனா பார்வதி தேவி. அன்னை பார்வதி தேவிக்கு சிவபெருமான் வேதங்களின் ரகசியத்தை உபதேசம் செய்த ஸ்தலம் உத்தரகோசமங்கை. அங்க ராவணனுடைய மனைவி மண்டோதரி வழிபட்டு சிவபெருமான் குழந்தையாக எனக்கு காட்சி தர வேண்டும் என்று கேட்டு அவள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக சிவபெருமான் குழந்தை வடிவில் காட்சி கொடுத்தான் என்பது அந்த கோவிலுடைய தலவரலாறு சொல்கிற செய்தி. ராவணன் மிகப்பெரிய சிவபக்தன். பொதுவா ஒரு செய்தி சொல்லுவாங்க, ராமாயணத்தில் அது இல்ல, கர்ண பரம்பரை கதையா. ராமன் அம்பு விட்டுக்கிட்டே இருக்கான் ராவணன் மேல. போர்க்கள காட்சியில கம்பன் இதை எழுதல, செவிவழி செய்தி தான். ராமன் அம்பு விடுறான், கைய பார்த்து அம்பு விடுறான், ஒன்னும் பண்ண முடியல ராவணன் கைய. காலை பார்த்து அம்பு விடுறான், கால் ஒண்ணுமே ஆகல. தலையில அம்பு விடுறான், அப்பயும் ஒன்னும் ஆகல. அம்பு பட்டா அந்த இடத்துல காயம் வரணும்ல, அந்த அம்பால ராவணனுடைய கையையும் காலையும் தலையையும் ஒண்ணுமே பண்ண முடியல.
இதயத்தை பார்த்து விட்டா ராவணன் கீழே சரிஞ்சான். என்ன காரணம் தெரியுமா? அவன் மிகப்பெரிய சிவபக்தன். தன்னுடைய 2 கைகளாலும் சிவபெருமானை கும்பிட்டு கொண்டே இருந்தான். அதனால் அந்த அம்பு அந்த கையை ஒன்றும் பண்ணல. அவன் மிகப்பெரிய சிவபக்தன். தன்னுடைய கால்களால் சிவ ஆலயங்களை தேடி தேடி நடந்து போனான். அதனால் அது அந்த அம்பால காலை ஒன்றும் பண்ண முடியல. அவன் மிகப்பெரிய சிவபக்தன். தன்னுடைய தலையால் சிவலிங்கத்தை விழுந்து விழுந்து வணங்கியவன். அதனால அந்த அம்பால தலையை ஒன்றும் பண்ண முடியல. சிவனை வைக்க வேண்டிய இதயத்தில் அவன் சீதையை வைத்திருந்தான். அதனால அந்த அம்பு இதயத்தை பதம் பார்த்தது. ராவணன் நல்லவன், எல்லா அரக்கர்களும் நல்லவர்கள் தான். வரம் வாங்கிய பிறகு அவர்கள் தீயவர்களாக மாறினார்கள். சிவன் தீயவனுக்கு வரம் கொடுக்கல, நல்லவனுக்கு தான் வரம் கொடுத்தார். அதன் பிறகு வரம் கிடைத்த உடனேயே ஆணவத்தில் அவர்கள் தீயவர்களாக மாறி போனார்கள். அப்படிதான் சூரபதுமன் பிறந்த பிறகு காஷ்யபருக்கு உண்மை புரியுது. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம். மாயை, அவ பேரே மாயை, மாயாஜாலங்களை செய்யக்கூடியவள். அவளுடன் சேர்ந்து இப்படி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தோமே என்று காசியப முனிவர் வருத்தப்படுகிறார். ஆனால் மாயை சூரபதுமனை மிகப்பெரிய கொடுங்கோலனாக வளர்க்கிறான். அவன்தான் தேவர்களை எல்லாம் விரட்டி அடிக்கிறான். பிரம்மனை பஞ்சாங்கம் படிக்க சொல்றான். இன்னைக்கு என்ன நட்சத்திரம், இதெல்லாம் பஞ்சாங்கம் படி. அப்பதான் தேவர்கள் எல்லாம் நினைக்கிறார்கள், எவ்வளவு நாளைக்கு இந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கணும். அதனால நம்ம சிவபெருமான் கிட்ட போய் முறையிடுவோம் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட வர்றாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய புராணங்கள்ல எப்பெல்லாம் தேவர்களுக்கு கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் சிவபெருமானை நோக்கி ஓடி வருவாங்க. ஆனா அமுதம் எடுத்தப்போ அவங்க யாரை நினைக்கல, சிவபெருமான நினைக்கல. என்ன பண்ணாங்க? அவங்களே சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டுட்டு சிவபெருமானுக்கு என்ன கொண்டு வந்து கொடுத்தாங்க? விஷத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. கடல்ல கலக்காத ஒரே ஆறு வைகை ஆறு. ஆறுனா கடல்ல போய் கலக்கணும்ல, எல்லாரும் கடல்ல போய் கலக்கும். ஆனா வைகை ஆறு கடல்ல கலக்காது, நிலப்பரப்புலே முடிஞ்சு போயிடும். ரொம்ப அழகா ஒரு புலவன் பாடுனா, ஆறுகளில் நன்றி உணர்வு உள்ள ஒரே ஆறு வைகை ஆறு. ஏன்னா வைகை ஆறு தோற்றுவித்தது யாரு? மீனாட்சி சொக்கநாத திருமணத்தின் போது குண்டோதரன் சாப்பிட்ட பிறகு அவன் தாகத்தை தணிப்பதற்காக வைகை என்று சிவபெருமான் சொல்ல அப்படி உருவானதானே வைகை. இந்த வைகை பார்த்துச்சான், என்ன உருவாக்குனதே சிவபெருமான் தான். ஆனா அந்த சிவபெருமானுக்கு விஷத்தை கொடுத்த பாவி கடல், அதனால அந்த கடலோடு நான் கலக்க மாட்டேன் என்று வைகை ஆறு வைராக்கியமாக கடலோடு கலக்காமல் இருக்கிறது. நன்றி உணர்வு உள்ள ஒரே ஆறு வைகை ஆறு. இப்ப சிவபெருமான் கிட்ட தேவர்கள் எல்லாரும் ஓடி வந்து நிற்கிறாங்க. இந்திரன்ல இருந்து எல்லாரும் வந்து கேட்டாங்க, எங்களை ரொம்ப சூரபதுமன் கஷ்டப்படுத்தினான், நீங்க தான் சாமி காப்பாற்றணும், உங்களை மாதிரியே ஒரு பிள்ளைய கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவமும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமல ஓர் குமரன் தன்னை தரல் வேண்டும் நின்பால் நின்னையே தகர்க்க என்றனர். சிவபெருமான் கிட்ட வந்து தேவர்கள் எல்லாரும் சொல்றாங்க, சூரபதுமன் ரொம்ப கஷ்டப்படுத்துறான். இந்திரன் சொல்றான், நான் இந்திராணியோட சீர்காழி பக்கத்துல மாறு வேஷத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எங்கள நீங்க தான் காப்பாத்தணும், அதற்கு உங்களை போலவே சக்தி உடைய ஒரு பிள்ளையை தாருங்கள் என்று தேவர்கள் கேட்கிறார்கள். சிவபெருமான் நிச்சயமாக அதற்கான காலம் வரும்போது நான் ஆவண செய்கிறேன் என்று வரம் கொடுக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் தான் முருகப்பெருமான் இந்த உலகத்தில் அவதாரம் செய்ய போகிறார் என்பதற்கான நேரம் வந்திருக்கிறார். ஏன் ஒன்ன மாதிரியே ஒரு குழந்தை வேணும்னு கேட்டாங்க, நீயே வா சிவபெருமானேன்னு ஏன் கேட்கல? சிவபெருமான் கிட்ட வரம் வாங்கும் போது சூரபதுமன் ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு வரம் வாங்கினான். என்ன தெரியுமா? யாராலையும் எனக்கு மரணம் வரக்கூடாது, யாராலையும் மரணம் வரக்கூடாது, உங்களாலையும் எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு வாங்கினான். அவ்வளவு புத்திசாலி. அரக்கர்கள்லாம் அவ்வளவு புத்திசாலியா இருந்திருக்கிறார். இரணியன்னு ஒருத்தர் இருந்தானே, எப்படியெல்லாம் வரம் கேட்டான் தெரியுமா? எனக்கு சாவே வரக்கூடாதுன்னு வரம் கேட்டான்ல, எப்படியெல்லாம் புத்திசாலித்தனமா வரம் கேட்டான் தெரியுமா? பகல்ல சாகக்கூடாது, இரவுல சாகக்கூடாது, வீட்டுக்குள்ள சாகக்கூடாது, வீட்டுக்கு வெளியில சாகக்கூடாது, மனுஷனால சாகக்கூடாது, மிருகங்களால சாகக்கூடாது, பறவையால சாகக்கூடாது, வானத்துல சாகக்கூடாது, பூமியில சாகக்கூடாது, ஆயுதங்களால சாகக்கூடாது,
நெருப்புல சாகக்கூடாது, நீர்ல சாகக்கூடாது, காற்றுல சாகக்கூடாது, இப்படியெல்லாம் வரம் வாங்கினான். எவ்வளோ ஒரு புத்திசாலியா இருந்தா எதாலெல்லாம் ஒரு மனுஷனுக்கு மரணம் வருமோ அதெல்லாம் போட்டு இதன் மூலமாக எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு கேட்பான். ஆனா எதெல்லாம் அவன் கேட்டானோ அதை வச்சுதான் நரசிம்மர் அவனை முடித்தார். வானத்திலையும் சாகக்கூடாது, பூமியிலையும் சாகக்கூடாது, மடியில வச்சு கொன்னார். வீட்டுக்கு உள்ளேயும் சாகக்கூடாது, வெளியிலையும் சாகக்கூடாது, வாசப்படியில வச்சு கொன்னார். பகல்லையும் சாகக்கூடாது, இரவுலையும் சாகக்கூடாது, சாயந்தரம் பிரதோஷ நேரத்துல வச்சு கொன்னார். மனுஷனாலையும் சாகக்கூடாது, மிருகத்தாலையும் சாகக்கூடாது, பாதி மனுஷன் பாதி மிருகம் நரசிம்மமா வந்தார். எந்த ஆயுதத்தாலையும் சாகக்கூடாது, தன்னுடைய நகத்தாலேயே வதம் செய்தார். தன்னை பெரிய புத்திசாலியாக நினைத்து கொண்டு இரணியன் எப்படியெல்லாம் வரம் வாங்கினானோ அதை வைத்தே அவனை நரசிம்மர் வதம் செய்தார். பிரகலாதன் சொல்றான் இரணியன் கிட்ட, பெருமாள் எங்க இருக்கிறார் நான் கேட்கிறேன். சாணினும் உளன் ஓர் தன்மை அணுவினை சத கூறியிட்ட கோணினும் உளன் மாமேறு குஞ்சினும் உளன் இன்னின்ற தூணினும் உளன் நீ சொன்ன சொல்லினும் உளன். எங்க இருக்கானா கேட்கிறேன். எல்லா இடத்துலயும் இருக்கான்னு பிரகலாதன் சொன்ன உடனே இந்த தூண்ல இருக்கானா பாப்போன்னு தூணை அடிச்சா நரசிம்மர் வந்துட்டார். பெருமாளினுடைய அவதாரங்கள்ல தாயின் கர்ப்பத்தில் வராத அவதாரம் எதுன்னா நரசிம்ம அவதாரம். நீங்க எல்லா கடவுளுமே தாயின் கர்ப்பத்தில் வந்திருக்கதை நீங்க பார்க்கலாம். சிவபெருமான விட்டுருங்க, அவர் பிறவா யாக்கை பெரியோன். பெருமாளுடைய அவதாரங்கள்ல நீங்க பாருங்க, ராமரா வரும்போது, கிருஷ்ணரா வரும்போது, வாமனனா வரும்போது அவர் தாயின் கர்ப்பத்துல வரார். மகாலட்சுமி தாயார் நீங்க யார் வயிற்றிலும் பிறந்ததா நீங்க பார்க்க முடியாது. வையிர் கதிர் வடி வேலோனை வாழ்த்தி நொய்யிர் பிளவளவேனும் பகிர்மின்கள் நுங்கட்கு இங்கன் வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறு நிழல் போல் கையில் பொருள் உதவாது கான் கடை விழிக்கேன்னர். நீங்க நிறைய பொருள் வச்சிருக்கலாம், நிறைய பணம் வச்சிருக்கலாம், 10 வீடு கட்டி வாடகைக்கு விடலாம், கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்கலாம். ஆனா உன் உடம்போட நிழல்ல உன் உடம்பு போய் நிக்க முடியுமா? வெயில்ல எங்க போறதுன்னு தெரியாம நிக்கிறீங்க, வெயில் கொளுத்துது, உங்க உடம்புல இருந்தே ஒரு நிழல் உங்க முன்னாடி நிக்குது, அந்த நிழல்ல உன்னால போய் நிக்க முடியுமான்னு கேட்கிறார். ஓ உடம்போட நிழல்ல எப்படி உன்னால போய் நிக்க முடியாதோ அது மாதிரி நீ கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கலாம், 1000 பவுன் வச்சிருக்கலாம், நிறைய செல்வம் வச்சிருக்கலாம், அதை வச்சுக்கிட்டு நீ கடவுளை வந்து சேர்ந்துட முடியாது. முருகனுடைய பெயரை சொல்லி நொய்யரிசி இருக்குல்ல அதை பிளந்து கொடுத்தாலும் உனக்கு முருகப்பெருமான் அருள் செய்வான். நீ செய்யற அந்த புண்ணியம் தான் உன் கூட வருமே தவிர உன்னை காப்பாற்றுமே தவிர உன்னுடைய பொருள் அல்ல அப்படின்னு ரொம்ப அழகா அருணகிரியார் பாடுறார். வையர் கதிர் வடிவேலனை வாழ்த்தி வரிஞர்க்கு என்றும் நொய்யர் பிளவளவேனும் பகிர்மின்கள்னார். எல்லா தெய்வங்களும் பிறந்தார்கள் ஒரு தாயினுடைய கர்ப்பத்தை தேர்ந்தெடுத்து. ஆனா மகாலட்சுமி பிறக்கலன்னு சொன்னேன். மகாலட்சுமி தாயார நீங்க வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தையாகத்தான் அவர் வந்திருக்கிறார். ஆண்டாள் பார்க்கிறோம், ஆண்டாள் குழந்தையாகத்தான் வந்தாள். அதே மாதிரிதான் பார்வதி தேவி. நீங்க மலையத்துவஜன் மகளாக மதுரைக்கு மீனாட்சியாக அவதாரம் செய்த போதாக இருக்கட்டும், தக்ஷனுக்கு மகளாக வந்த போதாக இருக்கட்டும், பார்வதராஜனுக்கு மகளாக வந்த போதாக இருக்கட்டும், அன்னை பார்வதி தேவி குழந்தையாகத்தான் வந்தாலே தவிர ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் பிறந்ததாக நம்முடைய புராணங்கள் எங்கேயுமே சொல்லலை. ஏன் அப்படின்னா அம்பாளை மகாலட்சுமி தாயாரை கர்ப்பத்தில் சுமக்கிற அளவுக்கு நாமெல்லாம் பெரியவங்க கிடையாது. எல்லா இடத்துலயும் அம்பாள் குழந்தையாகத்தான் வந்தாள். அன்னை பார்வதி தேவி தக்ஷனுடைய மகளாக வளர்கிறாள். அவளுடைய பெயர் தாட்சாயினி. அவள் தக்ஷனுக்கு மகளாக பிறந்த போது தாட்சாயினி, பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்த போது பார்வதி தேவி, மதங்க முனிவருக்கு மகளாக பிறந்த போது மாதங்கி, காத்யாயனுக்கு மகளாக பிறந்த போது அவளுடைய பெயர் காத்யாயினி, இமவான் மகள் என்பதால் ஹேமாவதி, மலையத்துவஜன் மகளாக பிறந்த போது தடாதகை பிராட்டி. தக்ஷனுக்கு மகளா பிறந்துட்டான். சிவபெருமானுக்கு பார்வதி தேவியை கல்யாணம் பண்ணி கொடுத்தான். பார்வதி தேவிக்கு பிறகு தாட்சாயினிக்கு பிறகு தக்ஷனுக்கு 27 பெண்கள் பிறந்தாங்க. அந்த 27 பெண்களும் யாருன்னா நம்ம 27 நட்சத்திரம்ன்றோமே, அஸ்வினி பரணி கார்த்திகையில ஆரம்பிச்சு ரேவதி வரைக்கும் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களும் தக்ஷனுக்கு
அன்னை பார்வதி தேவிக்கு பிறகு பிறந்தவர்கள். இதுல ரோஹிணின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குல்ல, கிருஷ்ணர் பிறந்தது ரோஹிணி நட்சத்திரத்துல. ரோஹிணியாக இருக்கக்கூடியவளை சந்திரன் விரும்பினான். இப்ப சந்திரன் போய் தக்ஷன் கிட்ட கேட்டான், நான் ரோகிணியை விரும்புறேன், எனக்கு ரோகிணியை கல்யாணம் பண்ணி கொடுங்க. தக்ஷன் சொன்னான், பா ரோகிணியை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்குவ, மீதி 26 பேரை நான் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, ரொம்ப கஷ்டம், பேசாம எல்லாரையும் சேர்த்து நீயே கல்யாணம் பண்ணிக்கங்க. கல்யாணம் பண்ணிட்டானா. ஆனா அதுல ரோகிணி மேலதான் ரொம்ப விருப்பமா இருந்தானா. இந்த கதையெல்லாம் பாருங்க, ஜோதிடமும் ஆன்மீகமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஏன் 27 நட்சத்திரங்களும் சந்திரனுக்கு மனைவின்னு வச்சாங்கன்னா, சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் பயணம் பண்ணும். இப்ப இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்குன்னா அடுத்து பரணி, அடுத்து கார்த்திகை, அடுத்து ரோகிணி, அடுத்து மிருகசீரிஷம், இப்படியே ஒண்ணுனா திருவாதிரைக்கு போய் புனர்பூசம் போய் பூசம் போய் ஆயில்யம் மகான் சித்திரை சுவாதி விசாகம், இப்படி வந்து இந்த பக்கம் பூராடம் சதயம் எல்லாம் போய் ரேவதி நட்சத்திரத்துல வந்து சந்திரன் முடிச்சுட்டு திரும்ப அஸ்வினில இருந்து ஆரம்பிக்கும். எல்லா நட்சத்திரங்களுக்கும் சந்திரன் பயணம் செய்கிறான். அதுல ரோகிணி நட்சத்திரத்துல அவன் உச்சம் பெறுகிறான். அதனால்தான் சொன்னாங்க சந்திரனுக்கு 27 நட்சத்திரங்களும் மனைவி, அதுல ரோகிணியை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு புரியுற மாதிரி கதையா சொன்னாங்க. இப்ப ரோகிணி மேல ரொம்ப பாசமா இருந்தோன்னு மற்ற பெண்கள் எல்லாம் போய் தட்சன் கிட்ட சொல்றாங்க, அப்பா சந்திரன் ரோகிணியை தானே விரும்புறேன்னு சொன்னா, நீ ரோகிணியை மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாமே, எங்க எல்லாரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவர் எங்களை கண்டுக்க கூட மாட்டேங்கிறாரு. தக்ஷனுக்கு கோபம் வந்துருச்சு. தக்ஷனுக்கு முத மாப்பிள்ளை யாரு? சிவபெருமான். முத மாப்பிள்ளை சிவபெருமான், ரெண்டாவது மாப்பிள்ளை தான் சந்திரன். இப்ப சந்திரன் கிட்ட சொன்னாரு, என்னுடைய மகள்கள் எல்லாரையும் நீ நல்லா பார்த்துக்குவேன்னு நினைச்சேன், ஆனா என் பிள்ளைகள் எல்லாம் நீ அழ வச்சிட்டு இருக்கிற, அதனால நான் உனக்கு சாபம் கொடுக்கிறேன், நீ தேய்ந்து போக கடவாய் அப்படின்னு தட்சன் சாபம் கொடுத்தான். முழு பௌர்ணமி நிலவாக இருந்த சந்திரன் தக்ஷனுடைய சாபத்தால் கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சுக்கிட்டே வரான். இப்ப 3ஆம் பிறையில வந்து நிக்கிறான். இன்னும் 2 நாள் இருக்கு, முடிஞ்சதுன்னா அமாவாசை ஆயிடுவான், காணா போயிடுவான். பயம் வந்துருச்சு. நேரா சிவபெருமான் கிட்ட ஓடி வந்தான். சிவபெருமான் கிட்ட ஓடி வந்து, சிவபெருமானே என்ன இருந்தாலும் அந்த வீட்டுக்கு நீங்க தான் மூத்த மாப்பிள்ளை, நம்ம மாமனாரு எனக்கு இப்படி ஒரு சாபம் கொடுத்துட்டாரு, என்னை காப்பாத்துங்க. 3ஆம் பிறையா இருக்கிறான் சந்திரன். இன்னும் 2 நாள் போச்சுன்னா அமாவாசை சந்திரன் எங்க இருக்கானே தெரியாது. நீங்க தான் எனக்கு சாப விமோச்சனம் கொடுக்கணும், நீங்க தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சந்திரன் கேட்கிறார். உடனே சிவபெருமான் சொன்னார், யார் வந்து என்னுடைய காலை பிடிச்சாலும் கண்டிப்பா நான் அவங்களுக்கு அருள் செய்வேன். தக்ஷன் நீ தேஞ்சு போகணும்னு சாபம் கொடுத்தானா, நான் உனக்கு விமோச்சனம் கொடுக்குறேன். ஏன்னா நீ எனக்கு அடைக்கலமா வந்துட்ட, நீ வளர்ந்து கொண்டே இருப்பாய், உன்னை தூக்கி என் தலையில வச்சுக்கிறேன், நீ வளர்ந்துகிட்டே இரு. ஆனா ஒண்ணு, என்ன இருந்தாலும் நீ பண்ணதும் தப்பு தான், எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி இருந்திருக்கணும். நீ ஏன் ரோகிணி கிட்ட மட்டும் பாசமா இருந்த, அதனால தக்ஷன் கொடுத்த சாபம் அப்படியே இருக்கும், நீ தேஞ்சுக்கிட்டு தான் இருப்ப. நான் கொடுத்த விமோச்சனமும் அப்படியே இருக்கும், நீ வளர்ந்துகிட்டே இருப்ப. இதுக்கு மேல தக்ஷன் உன்னை எதுவும் பண்ண முடியாது, நான் என் தலையில தூக்கி வச்சுக்கிறேன். சிவபெருமான் சந்திரனை தலையிலே தூக்கி வைத்துக் கொண்டார். நான் பல மேடைகளில் சொல்ற செய்தி நான் சொல்றேன், கந்தபுராணம் சொல்ற கதைன்றதுனால. நம்ம மயிலோசை சேனல்லையே அவங்க கவர் வந்தப்ப நான் 2-3 மேடையில சொன்னேன். சிவபெருமான் ஒவ்வொரு கோயிலையும் ஒரு தாண்டவம் ஆடினார். திருவாலங்காட்டுல அவர் ஆடின தாண்டவத்துக்கு பேர் ஊர்த்துவ தாண்டவம். இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் அந்த நடனத்தை பத்தி தப்பு 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 ஆபாசமா ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் பாருங்களேன். என்ன தெரியுமா சொல்றாங்க, அந்த ஊர்ல இருக்கிறவங்களே சொல்றாங்க, சிவபெருமானுக்கும் காளிக்கும் நடன போட்டி நடந்துச்சு. சிவபெருமான் அவர் ஜெயிக்கணும்ன்றதுக்காக தன்னுடைய காலை தூக்கி தலையில வச்சார். பார்வதி தேவி, நான் ஒரு பொண்ணு, நான் எப்படி இப்படி பண்றதுன்னு கூனி குறுகி நின்னா சிவபெருமான் ஜெயிச்சிட்டாரு. அதுதான் ஊர்த்துவ தாண்டவன்ற ஒரு கதையை தானே இப்ப வரைக்கும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சிவபெருமான் அப்படி செய்யற கடவுளா? தன்னுடைய உடலில் ஒரு பாகத்தை தன்னுடைய மனைவிக்கு கொடுத்தவன் நீ ஜெயிக்க கூடாதுன்னு நினைப்பானா சிவபெருமான்? அல்லது பார்வதி தேவிக்கு சக்தி இல்லையா? சக்தி இல்லையே சிவன் இல்லை, இவை இல்லாம சிவபெருமானே கிடையாது. ஏன் இந்த கதையை நம்ம இவ்வளவு தப்பா சொல்றோம்? உண்மையான கதை என்ன தெரியுமா? இப்ப நான் சொன்ன அந்த சந்திரனுடைய கதையில தான் நமக்கு விளக்கம் கிடைக்குது.
அந்த ஊரில் இருக்கிறவங்களே இப்படி தான் சொல்கிறாங்க. நம்ம பாட்டியிலேருந்து அம்மாலேருந்து இப்படி தான் தப்பாக கதையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மை என்ன தெரியுமா? சிவபெருமானும் காளியும் நடனம் ஆடினாங்க. ஆனால் அவங்க தனித்தனியாக நடனம் ஆடலை, போட்டியாக ஆடலை, ஒரே உருவமாக அர்த்தநாரீஸ்வரராக இருந்து நடனம் ஆடினாங்க. இதை யார் சொல்கிறாருன்னா அருணகிரிநாதர் திருப்புகள்ல சொல்கிறார். அதல சேடனார் ஆட அகில மேரு மீதாட அபின காளி தானாட. அபினக்காளிங்கிறார், அதாவது சிவபெருமானோடு சேர்ந்தே இருக்கக்கூடிய காளி. ஒரு கோவில்ல சிலை உடைஞ்சிருச்சுன்னா பின்னம் ஆயிருச்சும்போம். பின்னம்னா என்ன? பிரிஞ்சு இருக்கிறது. அபினம்னா என்ன? சேர்ந்து இருக்கிறது. திருப்புகழ் அருணகிரியார் சொல்றார், காளி பின்னமா ஆடல, பிரிஞ்சு ஆடல, அபினமா சிவபெருமான் உடம்போட சேர்ந்தேதான் ஆடுனா. அதல சேடனார் ஆட அகில மேரு மீதாட அபினக்காளி தானாட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவார் ஆட அருகு பூத வேதாளம் அவையாட வனஜ மாமியார் ஆட மதுர வாணி தானாட மலரில் வேதனார் ஆட நெடிய மாமனார் ஆட மருவு வானுலராட மயிலும் ஆட நீயும் ஆடி வரவேணும். இதுதான் பாட்டு. அருணகிரியார் சொல்லிட்டார், அபினக்காளி ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடிட்டு இருக்கிறாங்க. அப்போ சந்திரன் காலில் வந்து விழுந்தானா. கந்தபுராணத்துல பார்க்கிறோமே, தக்ஷன் யாகம் பத்தி, தக்ஷனுடைய சாபத்தால் தேய்ந்து கொண்டே இருந்த சந்திரன் இவன் நடனம் ஆடிக்கிட்டு இருக்கான். சிவபெருமான் காளியோடு சேர்ந்து காலில் வந்து விழுந்து என்னை காப்பாத்துப்பான்னு கதறான் சந்திரன். அப்போ நடனம் ஆடிக்கொண்டிருந்த சிவபெருமான் தன் காலில் விழுந்த சந்திரனை தூக்கி அப்படியே தலையில் வைத்தார். காளி பார்த்தா, பார்வதி பார்த்தா, உன் காலில் விழுந்தவனை தூக்கி தலையில வைக்கிறியேப்பா, இந்த கருணை எனக்கு கூட வருமானு தெரியலையே, என்னால கூட இதை செய்ய முடியுமான்னு தெரியலையேன்னு ஒதுங்கி நின்னாலாம். இதுதான் கதை. இப்ப தக்ஷன் எங்க இருக்கான்? தக்ஷனுடைய சாபம் வாங்கின சந்திரன் எங்க இருக்கான்? சிவபெருமான் தலையில். இப்ப தக்ஷனுக்கு விஷயம் போயிடுச்சு. நான் சாபம் கொடுத்த சந்திரனுக்கு இந்த சிவபெருமான் சாப விமோச்சனம் வேற கொடுப்பாரா? என்ன பண்றேன் பாருங்க, சிவபெருமானை நான் அவமானப்படுத்தணும் அப்படின்னு தக்ஷன் முடிவு பண்ணான். அதுக்கு முன்னாடி பார்வதி தேவியை கல்யாணம் பண்ணி கொடுத்தது எதுக்கு தெரியுமா? ஏன் தாக்ஷாயினிய சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு தெரியுமா? அப்போ அவருக்கு ரொம்ப வசதி இல்லை தக்ஷனுக்கு. சிவபெருமானுக்கு அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, இருக்கிறது சுடுகாட்டில், போட்டுக்கிறது புலித்தோலை, விபூதி எடுத்து பூசிக்குவார். அதனால செலவே இல்லாத மாப்பிள்ள அப்படின்னு தாட்சாயினிய கல்யாணம் பண்ணி கொடுத்தான் தக்ஷன். அப்புறம் கொஞ்சம் வசதியெல்லாம் வந்ததுக்கப்புறம் மதிக்கலை. சிவபெருமானையே அப்படிதான். சிவபெருமானுக்கு அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது. அதனால எல்லாரும் அடிக்கிறாங்க. அர்ஜுனன் வில்லால அடிச்சான், கண்ணப்ப நாயனார் செருப்பால மிதிச்சார், பாண்டிய மன்னன் பிரம்பால அடிச்சான், சாக்கிய நாயனார் கல்லால் அடிச்சார். காலமேக புலவர் ரொம்ப அழகா பாடினார், டேய் சிவபெருமானே, உன்னை எல்லாரும் அடிக்கிறாங்களே என்ன காரணம் தெரியுமா? உனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லைடா, அதனாலதான்டா. உனக்கு ஒரு அம்மா இருந்திருந்தா யாரு என் பிள்ளைய அடிக்கிறதுன்னு கேட்டிருப்பா. அப்படி கேட்கறதுக்கு ஒரு அம்மா இல்லாததுனால தானடா எல்லாரும் இப்படி அடிக்கிறாங்க. ரொம்ப அழகா பண்ணார். வில்லால் அடிக்க செருப்பால் உதைக்க வெகுண்டு ஒருவன் கல்லால் எரிய பிரம்பால் அடிக்க இக்காசினியில் அல்லார் பொழில் தில்லை அம்பலவானருக்கோ அன்னை பிதா இல்லாததால் அல்லவோ இங்கனே எளிது ஆனதுவே. ஏண்டா சிவபெருமானுக்கு அம்மா அப்பா இல்லைன்னு தானடா அவன் வில்லால் அடிக்கிறான், இவன் செருப்பால மிதிக்கிறான், அவன் பிரம்பால் அடிக்கிறான், அவன் கல்லால் அடிக்கிறான். காலமேக புலவர் பாடினார். அந்த சிவபெருமானை அவமானப்படுத்தணும்னு தக்ஷன் முடிவு பண்ணான். யாக புருஷன்னா அது சிவபெருமான் தான். யாகத்துல முதல் தாம்பூலம் யாருக்குன்னா சிவபெருமானுக்கு தான். அப்ப சிவபெருமானை கூப்பிடணும். யாரு யாகம் பண்ணாலும் சரி, நீங்க பண்ணாலும் சரி, எந்த சாமிக்கு பண்ணாலும் சரி, முதல் தாம்பூலம் யாருக்குன்னா சிவபெருமானுக்கு. காலம் காலமா இருக்கிற மரபு அது. சிவபெருமானை கூப்பிடணும் ஒண்ணு. ரெண்டாவது, இவர் தான் வீட்டுக்கு முதல் மாப்பிள்ளை. முதல் மாப்பிள்ளை இல்லாம எந்த ஒரு காரியமும் நம்ம செய்ய மாட்டோம் வீட்டுல. யோசிச்சான் தக்ஷன், சிவபெருமானை அவமானப்படுத்தணும்னா சிவபெருமான் இல்லாம யாகம் பண்ணணும் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுறான். எல்லாரும் வந்துட்டாங்க. ஏன் வந்தாங்கன்னு சொல்லுங்க. இப்ப தக்ஷன் பணக்காரன். யாகம் ஏற்பாடு பண்ண உடனே எல்லாரும் வந்துட்டாங்க. சிவபெருமானுக்கு அழைப்பு இல்லை. வீட்டுக்கு முதல் மாப்பிள்ளை அவரை விட்டுருங்க. மனைவி பார்வதி தேவி, அப்பா யாகம் பண்றார், வீட்டுக்காரரை கூப்பிடல, வருத்தம் இருக்கும்ல. சிவபெருமான்கிட்ட யாகம் பண்றாரு எங்க அப்பா, உங்களுக்கு ஒரு மரியாதை உண்டா?
நீங்க தானே மாப்பிள்ளை, ஊர் உலகத்தில் இருக்கிறவெல்லாம் வந்துட்டான், நீங்க வர வேணாம், நான் போயிட்டு வரேன். சிவபெருமான் சொன்னார், நில், போகாத. இல்லை, நான் போவேன். எங்க அப்பா யாகம் பண்றதுக்காகன்னு போல. ஏன்பா, யாக புருஷனே என் வீட்டுக்காரர் தானே, இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையே என் வீட்டுக்காரர் தானே, அவரை விட்டுட்டு எப்படிப்பா நீ யாகம் பண்ணுவ? இது சரியான நோக்கு புட்டிங்கிறவன் நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறான். சிவபெருமான் சொல்றார், போனா வராத. கிளம்பி வந்தாங்க, யாகம் நடக்குது. இப்போ கேட்ட அப்பா கிட்ட, எப்படிப்பா என்னுடைய கணவர் இல்லாமல் இந்த யாகம் நடத்துறீங்களே, இது சரியா? இப்போ தக்ஷன் சிவபெருமான ஏளனமாக பேசுகிறான். அவன் சுடுகாட்டில் இருக்கிற பையன், ஒன்றுக்கும் உதவாத பையன், அம்மா அப்பா இல்லாத அனாத பையன், அவன் எதுக்கு இந்த யாகத்துக்கு வரணும்? ஏன் பெருமை என்ன, என் மகிமை என்ன, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு தக்ஷனே பேசுகிறான். அந்த வீட்டு பொண்ணு, மூத்த பொண்ணு, மரியாதை இல்லை, மதிக்கலை, யாரும் மதிக்கலை. இந்த சிவ நிந்தனைகளை கேட்ட உடனே பார்வதி தேவியில தாங்க முடியல, அந்த யாகத்தில விழுந்துட்டான். அப்பதான் சிவபெருமான் அகோர வீரபத்ரரை அனுப்புறார், காளி அனுப்புறார். யாகம் தடைபடுது, யாகத்தை எல்லாம் வீரபத்ரரும் காளியும் கடைச்சு போடுறாங்க. இப்போ நெருப்புல விழுந்த அந்த பார்வதி தேவியை சிவபெருமான் எடுத்துக்கொண்டு ருத்ர தாண்டவம் ஆடுகிறார். ஆடிக்கிட்டே இருக்கிறார், பல நாட்கள் ஆடுறார். மகாவிஷ்ணு பார்த்தார், பெருமாள், அவருக்கு தங்கச்சி. இந்த உலகம் நல்லா இருக்கணும்னா இவங்க 2 பேரும் உலக உயிர்களை பார்த்துக்கிட்டு இருக்கணும், அவரை காப்பாற்றணும். இந்த அம்மா சக்தியா இருக்கணும். அந்த அம்மா நெருப்புல விழுந்துருச்சு தங்கச்சி, இவர் தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்கிறார். இந்த உலகம் என்ன ஆகிறது, உலக இயக்கம் என்ன ஆகுறதுன்னு தன் கையில் இருந்த சக்கரத்தால பார்வதி தேவியின் உடல் மீது இப்படி வீசினார். அந்த சக்கரம் பார்வதி தேவியினுடைய உடம்பை பல பாகமாக பிரித்து அது ஒவ்வொரு இடத்துல விழுந்துச்சு. அதுக்கு தான் சக்தி பீடங்கள்னு பேரு. இந்தியாவில் 51 சக்தி பீடங்கள்னு சொல்றோமே, அது என்னன்னா பார்வதி தேவியோட உடல் பாகங்கள் விழுந்த இடம். நாம ஒரு கோயிலை கட்டி சக்தி பீடம் பேர் வச்சுக்கலாம். புராணம் சொல்ற கணக்கின்படி பார்வதி தேவியுடைய உடல் பாகங்கள் விழுந்த இடம் தான் சக்தி பீடம். இந்தியா முழுக்க இருக்கு. இந்தியா முழுக்க நீங்க நேபாளத்துல இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் சக்தி பீடங்கள் இருக்கு. பார்வதி தேவியோட உடல் பாகங்கள் விழுந்த இடம். அதனாலதான் சக்தி பீடங்கள்ல போய் வழிபாடு செஞ்சா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொன்னாங்க. சிவபெருமானுடைய அருளால் அவள் மீண்டும் உயிர்த்தெழுந்து வந்தாள். அவ சொன்னா, எனக்கு இது தாட்சாயினின்ற பேரோட இருக்கிறது பிடிக்கல. தக்ஷன் உங்களை அவமானப்படுத்தினான், உங்களை ரொம்ப இழிவா பேசினான். அவனுடைய மகளாக பிறந்து பேரையே நான் வச்சுக்கிட்டு இருக்கேனே, எனக்கு இது பிடிக்கல. அதனால இந்த உடல் எனக்கு வேணாம், தாட்சாயினின்ற இந்த பிறப்பு எனக்கு வேணாம் அப்படின்னு ரொம்ப அழகா பார்வதி தேவி சிவன் கிட்ட வேண்டுதல் வைக்கிறா. எனக்கு இந்த உடல் வேணாம், தாட்சாயணி என்ற பேர் வேணாம். தற்பர நினைகள் தக்கன் தன்னியை பிற்பகல் வளர்ந்தவன் பயந்த மாதன சொற்படு நாமமும் சுமந்து உள்ளேன் இனி நான். இனி ஒரு நிமிஷம் கூட தாட்சாயினின்ற பேரை சுமந்துட்டு நான் இருக்க மாட்டேன். தக்ஷனுடைய பேர், மகளுன்ற பேர் எனக்கு வேணாம். நான் போய் மறுபடியும் மகளா பிறந்து வரணும். அப்பதான் சிவபெருமான் சொல்றார், பர்வதராஜன் அவனுக்கு குழந்தை வேணும்னு சொல்லி தவம் இருக்கிறான், நீ அவனுக்கு பிள்ளையாக போய் பிற என்று சொன்னவுடன் அன்னை பார்வதி தேவி இமயமலையிலே மானசரோவர் ஏரியிலே 1000 தாமரை மலர்கள் கொண்ட 1000 தாமரை இதழ் கொண்ட அந்த தாமரை மலரில் சங்கு வடிவில் அவதாரம் செய்தாள். பர்வதராஜனும் மேனையும் எடுத்து வளர்க்கிறார்கள். பர்வதராஜருடைய மகள் என்பதால் தான் அவளுக்கு பெயர் பார்வதி. இப்ப தக்ஷன் யாகம் முடிஞ்சு அந்த உடல் வேணா அப்படின்னு பார்வதி தேவி அடுத்த அவதாரத்தை எடுத்தாச்சு. சரியா? இப்பதான் தேவர்கள் என்ன கேட்டுட்டு போயிருக்கிறாங்க, உங்களை மாதிரியே ஒரு பையன் சூரபதுமனை வதம் பண்றதுக்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்ப அன்னை பார்வதி தேவி வளர்ந்து கொண்டே இருக்கிறாள். ஒரு 5 வயது வருகிற போது, நான் சிவபெருமான் தான் எனக்கு கணவரா வேணும் அப்படின்றதுக்காக நான் போய் தவம் இருக்க போறேன் அப்படின்னு தவம் இருக்க போறான். அதை மேனை தடுக்கிறாள். பர்வதராஜனுக்கு வருத்தம், என் குழந்தை இப்படி எங்க கூட வளரும் நினைச்சா அது போய் தவம் பண்றேன்னு சொல்லுதேன். பார்வதி தேவி குழந்தையா வளர்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க திரும்ப இங்க வரணும். அது வரைக்கும் சிவபெருமான் சனகாதி முனிவர்களுக்கு தட்சிணாமூர்த்தியாக இருந்து ஞானத்தை உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். தேவர்கள் பார்த்தாங்க, இந்த சிவபெருமான் ஒரு பிள்ளைய உருவாக்கி
சூரபதுமனை அழிக்கிறதுக்கு நமக்கு கொடுப்பார்னு பார்த்தா அம்மா போய் தவம் பண்ணிட்டு இருக்குது. அப்பா சனகாதி முனிவர்களுக்கு தட்சிணாமூர்த்தியா உட்காந்து உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமா இருந்தா எப்ப அவங்களுக்கு பிள்ளை வர்றது, எப்ப நாம சூரபதுமனோட கொடுமையிலிருந்து தப்பிக்கிறது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்க. இந்த சதி திட்டம் தீட்டுறதெல்லாம் அந்த காலத்திலே இருந்திருக்குது. சதி திட்டம் தீட்டி மன்மதன் கிட்ட போய் பேசுறாங்க. இப்பா அவரு உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாரு தட்சிணாமூர்த்தி. எந்த மொழியில தட்சிணாமூர்த்தி உபதேசம் செய்தார்னா மௌனமான மொழியில, பேசவே இல்லை. சனகாதி முனிவர்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அன்னை பார்வதி தேவி தவம் செய்கிறாள். அவள் குழந்தையாக அவதாரம் செய்து வளர்ந்து கொண்டிருக்கிறாள். இங்க சிவபெருமான் சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்கிற போது எந்த மொழியில பண்ண பேசவே இல்லை. சனகாதி முனிவர்கள் அப்படித்தான் தட்சிணாமூர்த்தியிடம் பாடம் படித்தார்கள். சின்முத்திரையோட உட்காந்துட்டார், ஒரு வார்த்தை பேசல. அவர்கள் அவரை பார்த்துக்கிட்டே இருந்தாங்களே தவிர ஒரு வார்த்தை பேசல. இப்ப தேவர்கள், இந்திரன், பிரம்மன் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இதை எப்படியாவது கலைக்கணும். இவர் உபதேசம் பண்ண போனார்ல, சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் பண்ண போனார்ல சிவபெருமான். அப்ப நந்தின்னு ஒருத்தர் இருக்கிறாரே, அவருக்கு வாயில் காப்போனாக இருக்கக்கூடியவர் நந்தியம் பெருமான். நந்திகிட்ட சொன்னார், பாரு யார் வந்தாலும் விடாத, நான் சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் பண்ண போறேன், பார்வதியும் இல்லை, யார் வந்தாலும் விட்டுறாத, ஆனா என்னை தேடி மன்மதன் வருவான், அவனை மட்டும் விடு. அப்ப என்னன்னா மன்மதன் வருவான்றது சிவபெருமானுக்கு தெரிஞ்சிருச்சு. மன்மதன் வந்தா மட்டும் வர சொல்லு. அது என்னைக்கு வருவான்னு தெரியுமா? சனகாதி முனிவர்களுக்கு நாம் பாடம் எடுத்து முடிக்கிற அந்த கடைசி நாள்ல வருவான். மன்மதன் வருவான்றது தெரிஞ்சிருச்சு சிவபெருமானுக்கு, என்னைக்கு வருவான்றதும் தெரிஞ்சிருச்சு. இப்போ சரி நந்தி தயாரா இருக்கிறார். இப்போ இவங்கெல்லாம் ஒரு குழு கூட்டி ஒரே வழி, நிஷ்டையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி மீது மன்மதன் 5 மலர் அம்புகளை போடணும். அந்த மலர் அம்புகள் பட்ட உடனே அவரு நிஷ்டையிலிருந்து வெளிவந்து அன்னை பார்வதி தேவியை தேடி போவார். அதன் பிறகுதான் முருகப்பெருமான் அவதாரம் செய்வான் அப்படின்னு இவங்கெல்லாம் ஒரு முடிவு எடுத்துட்டு பிரம்மன் கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. நீ தான் போய் மன்மதன் கிட்ட பேசணும், போய் முருகப்பெருமான் மேல சிவபெருமான் மேல அம்பு போடு அப்படின்னு மன்மதன் கிட்ட சொல்லணும் அப்படின்னு அந்த பொறுப்பை பிரம்மன் கிட்ட கொடுக்குறாங்க. பிரம்மன் மன்மதன் கிட்ட வரார். இதுல இருந்து தான் கந்தபுராணம் தொடங்குது. காம தகன படலம். நம்ம ஊர்ல திருவிழாலாம் வைக்கிறாங்களா, காமன் பண்டிகைன்னு வைப்பாங்க. இந்த பங்குனி மாசத்துல பாத்தீங்கன்னா காமன் பண்டிகை முடியும், அடுத்து பங்குனி உத்திரத்துல கல்யாணம் நடக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகத்தில் முருகப்பெருமான் அவதாரம் செய்வார். எப்படி புராணத்தில் சொல்லியிருக்கிறாங்களோ அதன்படி தான் நம்முடைய திருவிழாக்கள்லாம் இருக்கு. நான் கந்தபுராணத்தை படிச்சப்போ எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எப்படி கந்தபுராணத்துல என்னென்ன படலம் கச்சியப்பர் சொல்லியிருக்கிறாரோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்முடைய திருவிழாக்கள் எல்லாமே இருக்கு. முதல்ல காமதகன படலத்துல தான் கந்தபுராணமே தொடங்குது. ரொம்ப அழகா கச்சியப்பர் சொன்னார், அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்புதோர் மேனியாக கருணைக்கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்திங்கு உதித்தனன் உலகம் உய்ய. முருகன் அவதாரம் செய்ததை இப்படிதான் கச்சியப்பர் பாடுறார். ஒரு திரு முருகன் அப்படின்னார். முருகன்னா ஒருத்தன் தான், அவனுக்கு இணையா இன்னொருத்தர் இல்லவே இல்லை, ஒன்லி ஒன் அப்படின்றதுனாலதான் ஒரு அப்படின்னார். முருகன் பிறந்தான்னு சொல்லல, என்ன சொல்றார்? உதித்தான். பூமி சுழல்கிற போது நமக்கு சூரியன் தெரியாது, அப்ப இருளா இருக்கும். மறுபடியும் அது சுழன்ற சூரியனை பார்க்கும்போது பகல் வரும். சூரியன் எப்பவுமே இருக்குது, நமக்கு தெரிகிறது இப்பதான், அதனாலதான் உதிக்கிறது. அப்ப என்னன்னா முருகப்பெருமான் புதுசா பிறக்கல, அவன் ஏற்கனவே இருக்கிறான். இருக்கிற அந்த முருகப்பெருமான் சிவசக்தி சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் எப்படி சூரபதுமனை வதம் செய்து எங்களை எல்லாம் காக்க வேண்டும் என்று தேவர்கள் வேண்டினார்களோ அப்படியே அந்த வரத்தை நிறைவேற்றுவதற்காகவே அவன் அவதாரம் செய்தான். அப்பதான் வர்றான், அவன் உதித்தான் என்று கச்சியப்பர் எழுதுகிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், கந்தபுராணம் கேட்கிறது புண்ணியம், படிக்கிறது புண்ணியம். இந்த இந்திராணி என் மாங்கல்யம் பறிபோக போகிறதுன்னு அழுதாலாம். சூரபதுமன் விடமாட்டான், என் மாங்கல்யம் பறி போயிருச்சு அப்படின்னு அழுதாலாம் இந்திராணி. அந்த இந்திராணியினுடைய அழுகையை சரி செய்து
இந்திரா உன்னுடைய இந்திரன் வச்சுக்கோ அப்படின்னு இந்திரனை கொடுத்து தேவலோகத்தை மீட்டு கொடுத்து அவளுக்கு மாங்கல்ய பாக்கியத்தை நிலையாக கொடுத்தானா முருகப்பெருமான். ரொம்ப அழகா அருணகிரியார் பாடுறார். சந்தான புஷ்ப பரிமலை கிண்கிணி முக சரணையில் அமிர்த பிரபா சந்திரசேகர மூஷிகாரோட வெகுமோக சத்தியப்பிரிய ஆலிங்கன சிந்தாமணி கரசக்கர கடக்க போல திரியம்பக விநாயகன் முதல் சிவனை வலம் வரும் அளவில் உலகடைய நொடியில் ஒரு சித்திரக்கலாப மயிலாம் மந்தாகினி பிரப வதரங்க விதரங்க வனசரோதய கிருத்திகா வரப்புத்திர ராஜீவ பரியங்க தந்திய மந்திராணி மங்கிலிய தந்து ரக்ஷாபர இந்திராணி மங்கிலிய தந்து ரக்ஷாபரண இகழ்வேல் வினோதன் அருள்கூர் இமயகிரி குமரி மகன் ஏறு நீலகிரீவ ரத்ன கலாப மயிலேன் பண்ணார். என்ன பாடுறார் அருணகிரியார்? இந்திராணியுடைய மாங்கல்யத்தை காப்பாற்றி கொடுத்தவனே, இந்திரனுக்கு அவனுடைய தேவலோகத்தை மீட்டு கொடுத்தவனே, தேவர்களின் துன்பத்திலிருந்து அவனை விடுவித்தவனே என்று பாடுகிறார் அருணகிரியார். இந்த கலிகாலத்திலும் எத்தனையோ அற்புதங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான்.